வடகமலத்தோட நாட்டில் கொலை கஞ்சா கடத்தல் பெண்ணை பாலியல் பண்ணி கொன்று சாகடிக்கிறான். இதெல்லாம் கேள்வி கேட்க, இதெல்லாம் போய் ஆய்வு பண்றது, இதெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் போய் நேரில் பார்க்கறது, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு சம்மதம் இல்லாம போயிட்டு ஸ்கூல்ல போயிட்டு ஆய்வு பண்ற பேர்ல குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ் இல்லைன்னா அதை மட்டம் தட்டுற மாரி, மாணவர்களுடைய கான்ஃபிடன்ட்டை உடைக்கிற மாரி இந்த மாரி ரீல்ஸ் எடுத்து அலப்பறம் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஊர்ல பார்த்தோன்னா பல பிரச்சனை நடக்குது. ஆனா இப்ப இதுக்கிடையில நம்ம ஸ்ரீ வைகுண்டம் எம்எல்ஏ இருக்கிறார்ல, டிவிக்கோட எம்எல்ஏ, அவரு இப்போ ஒரு லாரி டிரைவரை பிடிச்சு அமக்கலம் பண்ற பேர்ல அலப்பறம் பண்ணிட்டு, என்ன டயரை மாத்தல, டயரை மாத்தாம வண்டி ஓட்டுறனே அப்படின்னு எங்க எம்எல்ஏக்கு என்ன வேலை பாருங்க. ஒரு லாரி டிரைவரை பிடிச்சு டயரை ஏன் மாத்தணும்னு சொல்லி அங்க போய் சண்டை போட்டு அதை ரீல்ஸ் எடுத்து அது பாத்தியா களத்துல எம்எல்ஏ எப்படி ஃபயரா வேலை செய்யறாரு அப்படின்ட்டு வீடியோ போட்டு தக் லைஃப் மூவ்மெண்ட் விட்டு ஃபயர் விட்டுக்கிறாங்க. எம்எல்ஏ அவர்கள், உங்களுக்கு இதுதான் ஆய்வு பண்றது நேரம் கிடைச்சிருக்கா? மக்கள் அவன் சாவறான், அங்கெல்லாம் போய் பார்க்க மாட்டீங்களா? இல்ல அங்கெல்லாம் போனா கழட்டி அடிப்பானு அப்படின்ற ஒரு பயம் தானே. சோ அதனால நம்ம ஸ்ரீ வைகுண்ட எம்எல்ஏ எப்படிலாம் போயிட்டு அந்த லாரி டிரைவரோட கான்வெகேஷன்ல அலப்பறம் பண்றாரு, கிடுக்குப்பிடி கேள்வியெல்லாம் கேட்டு எப்படிலாம் நோண்டி எடுக்கிறாருன்றது இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். டயரா சார், நானும் டிரைவர் தான் சார், நானும் வண்டி ஓட்டணும் தான். சரியா, இது டயரா, நீங்க ஒரு கவர்மெண்ட்டுக்கு பொருளை கொண்டு போறீங்க, அந்த காலதாமதம் அந்த டைம் டேபிள் சேர்க்கணும்ல. நீங்க இல்ல சார், செப்னியை வச்சு நான் வச்சுக்கிட்டு மாத்திரக்கா சார் இங்க கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்ட். முறையான வண்டி வச்சு இது பண்ண, இதுக்கு டயர் கூட சரி பண்ண. நான் திருவண்ட எம்எல்ஏ பேசுறேன். சரி, அது கலெக்டர் வண்டியா எடுத்துட்டு போட்டோம், முறையா இருக்க வண்டி தானே. அது யார் வண்டியா? ஓ, அப்ப டயர் எப்படி இருந்தாலும் தப்பு இல்லையா சார்? வண்டி ஓனரா யாரு? அதாவது நம்ம எம்எல்ஏ கேட்கும் போது பக்கத்துல ஒருத்தர் கேட்க போகும் சிரிக்கிறாயோ, என்ன இப்பெல்லாம் போய் கேள்வி கேட்கலாமா? டயர் சரியில்லை, வண்டியில ஆயில் லீக் ஆகுது, இதெல்லாம் ஒரு கேள்வி. அதாவது அரசு சார்ந்த ஏதோ ஒரு வேலை கேட்க அந்த லாரி போகுது, அந்த லாரி போதா இல்லையா அப்படின்ற கேள்வி தானே வரணும். அதை விட்டு டயர் சரியில்லை, லீக் ஆகுது, இதெல்லாம் ஒரு எம்எல்ஏ கேள்வியா? இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு கேட்கும்போது பதில் சொல்ற ஒருத்தர் ஆப்போசிட்ல போன்ல, சார் டயருக்கெல்லாம் சார் கேள்வி கேட்பீங்க, நீங்க யார் சார்? நீங்க டிராபிக் இன்ஸ்பெக்டரா, டிராபிக் போலீஸா? ஏன் சார் இதெல்லாம் கேள்வி கேட்கிறேன் அப்படின்போது, இல்ல நான் ஸ்ரீ வைகுண்டோட எம்எல்ஏ அப்படின்றாரு. அதான் எம்எல்ஏ அப்படிதான் கேள்வி கேட்பாரு. சார் உங்களுக்கு எவ்வளவு சார் வேணா, காசு வேணுமா தாங்க அப்படின்னு சொல்ற விதமா தான் அந்த வீடியோ காட்சி இருக்கு. ஏன்னா எவ்வளவு பிரச்சனை இருக்குங்க, இதெல்லாம் ஒரு வேலையா? அதாவது தர்மபுரியில நேத்து பஸ் ஸ்டாண்ட்ல, டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல மக்கள்லாம் கூடுற கூட்டத்துல ஒருத்தன் ஒரு பொண்ணு காதலிகள்னு சொல்லி கழுத்து அறுத்து போட்டிருக்கான். ஒட்டுமொத்த பொதுமக்களும் அப்படியே கத்தின்னு ஓடுறாங்க. ஓடி பார்த்தா அவன் அடிச்சு ஈத்துட்டு வராங்க. இல்ல சிங்கப்பெண் சிறப்பு படி ஃபயரா நாங்க ஆள் செலக்ட் பண்ணி இறக்கி இருக்கீங்களே சிஎம் சார், என்ன பண்றாங்க? தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சிங்கப்பெண் சிறப்பு படணும் இல்லையா? அப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா உடனடியே போய் தடுக்க கூடாது. அப்ப என்னதான் பண்றாங்க சிங்கப்பெண் சிறப்பு படி? எனக்கு தெரிஞ்ச இது ரீல்ஸுக்காக ஒரு 50 பேர் 100 பேர் செலக்ட் பண்ணி வர வச்சு போட்டோ எடுத்துட்டு ஷூட்டிங் முடிச்சுன்னா போதுமா, யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்கன்னு தெரியல. நானும் சென்னையில் தான் வாழ்றேன். சிங்கப்பெண் சிறப்புப்படி இதெல்லாம் வரைக்கும் கண்ணிலே பார்த்துக்கிட்டு எங்கதான் இருக்காங்கன்னு தெரியல. சும்மா ஒரு கண் தொடர்பு கேட்க நம்ம விஜய் சார் இப்படிலாம் பண்றாரு. எங்க 6 மணி 7 போல மக்கள் கூடுகிற ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தன் கழுத்து அறுத்து போறான்னா என்னங்க ஒரு காவல்துறை இல்லையா? அப்ப எதை போய் சரி செய்யணும், எதை போய் ஆய்வு செய்யணும், அதெல்லாம் விட்டுட்டு சம்மதம் இல்லாம போயிட்டு ஸ்கூல் குழந்தைல போயிட்டு குடைச்சலா குடையிறது, சம்மதம் எல்லாம் போயிட்டு லாரி டிரைவர் லாரி டயர் ஏன் அந்த மாதிரி டயர் நல்லா தான் இருக்கா, அந்த டயர் தேஞ்சு போயிருக்கான், அதை ஏன் நீ மாத்தல, அது நான் ஃபைன் போட போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ செய்யற வேலையை பாருங்க. அப்ப நம்மளோட மக்கள்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு எம்எல்ஏ, ஒரு முதலமைச்சர்லாம் என்ன மாதிரி வேலைகள் செய்யறான்றது நீங்க பாருங்க. இதெல்லாம் ஏன் போட்டு கட்டுறோம் பாருங்க. எந்த மாதிரி தீவிரமா களத்துல ஃபயரா வேலை செய்யறாங்க, எந்த மாதிரி வேலைகள் செய்யறாங்கன்றது நீங்களே பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது இது ஒரு காதல் பிரச்சனை தான், இது ஒரு காதல் விவகாரம் தான். ஆனா அந்த கொலை பண்ணது பார்த்தோன்னா, அந்த பையன் பார்த்தோன்னா ஒரே சமூகம் தான், அந்த பொண்ணும் பார்த்தோன்னா ஒரே சமூகம், அந்த பையனும் ஒரே சமூகம். இதே ஒரு காரணத்தால அந்த பொண்ணு லவ் பண்ணல, அதனால இந்த பையன் சைக்கோத்தனமா இந்த மாதிரி ஒரு குற்றம் பண்ணிக்கிறான். இது தப்பு. இதை வன்மையா கண்டிக்கிறேன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டோட நோலன், நோ மோகன்ஜி, அண்ணா மோகன்ஜி, எங்க இதை பத்திலாம் வாய் திறந்து பேச மாட்டீங்களா? வாயில என்ன வச்சுக்கிறீங்க? அப்ப இதை திறந்து பேசணும் இல்ல. இதே இந்த சம்பவம் மட்டும் ஏதோ ஒரு பட்டியலான ஒரு பையன், ஒடுக்கப்பட்ட ஒரு பையன் பண்ணிட்டானா, இது நாடக காதல் கும்பலோட சதி அப்படின்னு ஓடி முதல்ல நிப்பாங்க. ஆனா பட்ட பகல இதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா நிறைய காதல் ரீதியான கொலைகள் நடக்குது. இந்த கொலைக்கெல்லாம் பார்த்தோன்னா மோகன்ஜி பார்த்தோன்னா அப்படியே கொந்தளிக்கிறாரு, குதிக்கிறாரு. ஆனா இதுக்கு பார்த்தோன்னா வாயை மூடிக்கிறாரு. ஏன்னா இது ஒரே ஜாதிக்காரன் தானே, ஒரே சமுதாயக்காரன்றதால அண்ணன் வாய் திறந்து பேச மாட்டாரு. அது மட்டும் இல்லாம ஒரு படி மேல போயிட்டு
இந்த நாடக காதல் கும்பலுக்கு எதிராக நம்ம ஒரு தனி சட்டம் கொண்டு வரணும். தனி சட்டமே கொண்டு வரணுமா? அது மட்டும் இல்லாம அப்படி சட்டம் வந்து அரசே கொண்டு வரலாம் கூட நாமளே ஒரு இயக்கமா சேர்ந்து இதுக்கு வந்து பாதுகாப்பா இதுக்கு ஒரு கேடயமா நம்ம நிக்கணும் அப்படின்னு ஒரு ட்விட்டர் ஒண்ணு போடுறாரு. கொலை பண்றதுக்குன்னா ஏன் வந்து கேங் சேர்க்கிறீங்க? ஏன்னா தீவிரவாதி கும்பலா நீங்க? இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். இவ்வளவு நாளா வந்து ஊர்ல சாதி கலவரம் பண்ணிருந்தீங்க, இப்போ வந்து டைரக்டா அபிஷியலா வந்து தீவிரவாதி இயக்கமா வந்து ஃபார்ம் பண்ணலாம்னு வந்து பிளான் பண்றீங்களோ? விஜய் சார் ஆட்சியில் கண்டிப்பா இது நடந்தாலும் நடக்கும். அது மட்டும் இல்லாம ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வந்து கொண்டு வரும் சொல்லி மக்கள் மத்தியில பெரும் கோரிக்கை வந்து கொண்டு வரணும் வந்து முயற்சிக்கிறாங்க. இதுக்கு எதிராக பார்த்தோன்னா நிறைய சாதி விமர்சனம் கிளம்பி வரணும். அதுல வந்து நம்ம வந்து முதல் தான் நம்ம மோகன்ஜி, நீங்க வந்து ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா நாங்க ஒரு தனிச்சட்டம் உருவாக்கும். அதாவது ஆணவ படுகொலை தனிச்சட்டம் ஏன் கொண்டு வரோம்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனும் மேஜர், அவங்க விருப்பப்பட்டு மேரேஜ் பண்றது எந்த ஒரு தப்பும் கிடையாது, இட்ஸ் எல்லாம். ஆனா அதே மீறி அவங்க வந்து கல்யாணம் பண்றாங்க, சாதி மாதிரி சாதி கல்யாணம் பண்ணிட்டா நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் உடஞ்சு போயிடும், நம்மளோட வந்து சிங்க இனம் வந்து காணாம போயிடும் அப்படின்ற ஒரு சைக்கோத்தனமா ஒரு தற்கொலைத்தனமா ஒரு வந்து முட்டாள்தனமா யோசிக்கிற சில சாதி வெறிச்சு தான் இது போன்ற சட்டங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்தா, அதாவது கொலை பண்றவனுக்கு வந்து தண்டனை கொடுத்தா நம்முடைய இனத்துக்கு வந்து பாதுகாக்க முடியாது, கொலை பண்றவனுக்கு தண்டனை கொடுக்க கூடாது, கொலை பண்றவன் வந்து நியாயமா தான் பண்றான், அது சரிதானே. அது ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க எதுக்கு சாதி மாதிரி சாதி கல்யாணம் பண்றீங்க, ஏன் நீ உங்க சாதியிலே கல்யாணம் பண்ணுவீதானே அப்படின்னு இன்னமும் பிற்போக்கா தற்கொலைத்தனமா சாதி வெறி பிடிச்சத்தனமா வந்து யோசிக்கிறதால தான் இன்னைக்கு வந்து தைரியமா சொல்றேன், ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் வந்து கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வந்தா எங்களை போன்ற ஆட்களை நாங்க வந்து எப்படி கொலை பண்றது, கொலை பண்ணா நீங்க வந்து எங்களை தூக்கி ஜெயில போட்டுறீங்க, அதுக்கப்புறம் எவனும் கொலை பண்ண மாட்டான், இந்த ஒரு செயலை எவங்க செய்யறது அப்படின்ற ஒரு கொலையை வந்து ஆதரிக்கிறதுக்கு ஒரு சாதி வெறி பிடிச்ச ஒரு சைக்கோத்தனமா இப்படி வந்து ஓப்பனா வந்து டிக்ளேர் பண்ற விதமா வந்து நம்ம மோகன்ஜி நம்ம மக்கு மோகன்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம கருணாசும் அதுல வந்து உள்ள வர்றாரு. ஆணவ படுகொலை தனிச்சட்டத்துக்கு நாங்க ஒத்துழைக்க மாட்டோம், அது ரொம்ப தப்பு, அது கொண்டு வரக்கூடாது. என்னங்க தப்பு? அது என்ன தப்பு? கொலை பண்றது தானே பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை? அப்ப இவனுக்கு என்ன பிரச்சனை? இது போன்ற சாதி வெறின்ஸும் சாதி தலைவர்கள் தான் இந்த சாதி வெறியை தூண்டு விதமா தான் இவன் வந்து மேனிபுலேட் பண்றான். டேய் நம்மளாம் சிங்க இனம்டா, நெருப்புல பிறந்தான், அதனால நம்முடைய இனத்தோட தான் சேரணும், மற்ற சாதிகளை வந்து நம்ம பொண்ணை வந்து காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டா வெட்டி கொள்றா அப்படின்னு இவனு வந்து வன்முறை தூண்டி விட்டுருவான். தூண்டி விட்டா அந்த தற்கொலை பார்த்தனா அறியாமல போயிட்டு வெட்டி சாகிச்சு ஜெயில உட்காந்துறேன். இவனுவ இதன் மூலமா தன்னோட சாதியில போயிட்டு சாதி ஓட்டம் வாங்குறதுக்காக இப்படி அப்பாவி தன்னுடைய சகோதரனே தன்னுடைய தம்பி அண்ணன் தம்பிகளே பார்த்தனா மேனிபுலேட் பண்ணி ஏமாத்தி குழப்பம் நடத்தி வைத்த கலவர வேலை தான் வந்து பாத்துக்கிறானா. அதனாலதான் இவனுக்கு வந்து எரியுது. அதாவது ஒரு தனிச்சட்டம் கொண்டு வராங்கன்னா எதனால அந்த தவறு நடக்க கூடாது தானே. அப்ப அந்த தனிச்சட்டத்தை இவன் வந்து எதிர்க்கிறான்னா அந்த தவறு நடக்கும் தானே இவன் வந்து பாக்குறானா. அப்ப என்ன மாரி ஒரு சாதி வெறி பிடிச்ச சைக்கோ இவனு போன்ற ஆட்கள்லாம் அவனா இவனை சொல்லணும் நாடக காதல் பண்றாங்க, டார்கெட் பண்ணி காதலிக்கிறாங்க, பணக்கார பொண்ணை பார்த்து காதலிக்கிறாங்க. ஆனா இவனை சொல்றவனா பார்த்தா இவனு தான் அந்த மாதிரி பார்த்தனா டார்கெட் பண்ணி பணக்கார வீட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நீ மோகன்ஜி எடுத்து பாரு, எல்லாரும் கருணாசன் எவனோட நீங்க எடுத்து பாரு, அந்த லிஸ்ட்ல எவனா பேசுறோம், அதாவது அன்புமணி ராமதாஸ்ல இருந்து யார் வேணா நீங்க வந்து நீங்க எடுத்து பாருங்க, எல்லாரும் பார்த்தனா பெரிய வீடா பார்த்து பணக்கார வீடா பார்த்து அங்க சம்மதம் பேசுறது. எந்த வீட்டுல வந்து எவ்வளவு பொண்ணு நிறைய போடுவான், எந்த வீட்டுல வந்து நல்லா பேக்ட்ராப் சொத்து இருக்கு, நம்ம சீமான் அண்ணன் முதற்கொண்டு பார்த்தோன்னா இப்படி காசு பார்த்து பணத்துக்கு பார்த்து தான் மேரேஜ் பண்ணாங்க. அப்ப உண்மையா பார்த்தோன்னா இதுதான்டா நாடகம் இல்ல. ஆனா இவன் என்ன சொல்றான்னா அப்பாவி மக்கள் அன்றாட கூலிக்கு போறவங்க கிட்ட அவங்களுக்குள்ள ஒரு காதல் வந்தா கூட அந்த 2 பேருக்குள்ள ஒருத்தவங்க இல்ல நீ வந்து உயர்ந்த சாதிரா அப்படின்னு சொல்லி அவன் வந்து மேனிபுலேட் பண்ணி அவனுக்குள்ள சாதி வெறி தூண்டி விட்டு கொலை பண்ற அளவுக்கு இவன் வந்து கொண்டு போனவனா எவ்வளவு கேவலமான ஜந்துக்கள் நீங்களா. வீடியோ இப்படி இருந்தியா ஆதி திராவிடர் நல சங்கம் அப்படின்ற ஒரு பேரை நம்ம விஜய் சார் மாத்திட்டாருப்பா. என்ன ஒரு மாற்றம் இல்ல, எதுக்கு இது மாத்துறது இல்ல, இதெல்லாம் தேவையா இல்ல, யாருன்னா கேட்டாங்களா இல்ல, யாரா வந்து கோரிக்கை வச்சாங்களா இல்ல, யாரா போராட்டத்துல வந்து மக்கள் குதிச்சாங்களா? ஆதி திராவிடர் நலச்சங்கன்றது அதுல என்ன பிரச்சனைகளுக்கு இதுல வந்து ஒரு பேர் வச்சாங்க சமூக நீதி நலச்சங்கம். சமூக நீதி நலச்சங்கம்னா அது நல்ல பேரு தான், நாங்க வந்து அது வந்து எது தப்புன்னு சொல்லல. இப்ப ஆதி திராவிடர் நலச்சங்கன்றது அது வந்து ஒரு இழிவான பேரா? எதுக்கு அதை மாத்துறீங்க? என்ன காரணம் என்ன சூழல்னா நம்ம கிருஷ்ணசாமி நம்ம பிஜேபி பண்ற சங்கிகளும் பார்த்தோன்னா யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா கிருஷ்ணசாமி போன்ற ஆட்களை சப்போர்ட் பண்ணி நாங்களாம் வந்து மாட்டுக்கு தின மாட்டோம், நாங்களாம் பார்த்தா உயர் சாதிகள், நாங்களாம் பார்த்தோன்னா தலித்தை விட பார்த்தோன்னா ரொம்ப வந்து மேன்மேன ஜாதிகள் அப்படின்னு ஒரு உயர் சாதி பற்ற விதிக்கக்கூடிய விதமா இந்த சாதி வரி பிடிச்ச கிருஷ்ணசாமி வந்து இருக்கிறார் தெரியுமா. அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற விதமா தான் பார்த்தோன்னா இது போன்ற ஆதி திராவிட நலச்சங்கத்தெல்லாம் ஒழிங்க, அதெல்லாம் தூக்கிட்டு காமனா வைங்க. ஏன்னா அதுல நாங்களும் வந்து உள்ள இருக்குல்ல, இதுல பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டிக்குள்ள நாங்களும் உள்ள வர்றதால அந்த பேர்லாம் தூக்கிடுங்க, காமனா வைங்க. இல்ல இது புரியல. முதல்ல நிலைமை மாறாம பேர் மாத்துட்டா போதுமா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா? இல்லையா உன்னையும் அவன் கீழ் சதையும் பாக்குறான், அதுக்கான பிரச்சனை பத்தி பேசுறான்னா இவன் என்ன பண்றாங்க, நாங்க வந்து அதை பத்தி பேச மாட்டோம், எனக்கு கீழே ஒருத்தங்கிறான் தெரியுமா அவனை நான் வந்து கார்னர் பண்ண போறான். அதனால வந்து நாங்களாம் பார்த்தோன்னா மாட்டுக்கறி சாப்பிடல, நாங்களாம் வந்து உயர்ந்த ஜாதிகள், இவன் சாப்பிடுறான்.
அதனால இவங்க வந்து அன்டச்சபிள். நாங்களாம் பார்த்தோன்னா யாரு, நாங்களும் ஒரு வீர பரம்பரை தான், நாங்களும் வந்து ஒரு வெற்றி பரம்பரை தான் அப்படின்னு இந்த கிறுக்குத்தனமா வந்து பேசக்கூடிய சில வந்து சங்கித்தனமா வந்து சில சைக்கோங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்க தான் பேசிக்கிறாங்க. ஆனா இங்க பல பிரச்சனை இருக்குது. சாதி ஒழிப்புல சமூக விடுதலை நோக்கி போகணும்னா இங்க எல்லாரும் மக்களும் ஒன்று சேரணும், எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதை உடைக்கணும். அதனால வந்து சாதி சர்டிபிகேட் இருக்கிற பேரை தூக்கிட்டா சாதி ஒழிஞ்சிருன்றதுலாம் முட்டாள்தனையா? முதல்ல அதெல்லாம் தூக்கி போட்டு இப்ப அது மாத்தக்கூடிய தேவை என்ன? யாரு கேட்டா? யாரும் கேட்கல. அப்ப இது ஒரு பிரச்சனை இல்லைன்னா அப்ப இங்க மறைமுகமா எதே பிஜேபியோட ஐடியாலஜி, பிஜேபியோட சங்கித்தனமான சில விஷயங்கள் வந்து இவங்க பின்புலமா இதே ஒரு விஷயங்களை வந்து செய்ய பாக்குறாங்க. அதனால இதெல்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஸ்டெப்பை எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தோன்னா இவங்க சில்பர் சில்ஸ் மாரி வந்து உள்ள வருவாங்க. அதுக்கான எல்லா வழியும் பார்த்தோன்னா நம்ம விஜய் சார் வந்து ஓப்பன் பண்ணி வைப்பாரு. ஏன்னா இவரோட வெற்றிக்கெல்லாம் யாரு ஹெல்ப்பா இருந்தாங்கன்றது உலகறிந்த மக்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. பாருங்க மக்கள், எல்லாம் பார்த்துட்டு என்னன்றது யோசிங்க. மக்களுக்கு ஒரு பிரச்சனை, மக்களுக்காக எவன் வந்து தலைவனா எவன் நிக்கிறான்றது நீங்க பாருங்க, கண்கூடா நீங்க பாக்குறீங்க, செய்திகள் பாக்குறீங்க. அப்படியே இந்த வீடியோ பத்தின கருத்துக்களும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பிரச்சனைகள், அதாவது இந்த ரீல்ஸ் மோகத்துல வந்து தாவைக்க தற்கொலைகள், தாவைக்க எம்எல்ஏக்களும் வந்து அப்படியே செயல்படுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.